வணக்கம் மக்களே, சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து முக்கிய எம்எல்ஏகள், முன்னாள் எம்எல்ஏகள் பார்த்தீங்கன்னா அதிமுக விட்டு விலகி இப்போ மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைஞ்சிருக்காங்க. அதுவும் அண்ணா அறிவாலயத்திற்கு சென்று, அது மட்டும் இல்லை முக்கிய புள்ளி அதிமுகலேருந்து திமுக இணைஞ்சிருக்கு. அது யார், என்ன, எதுக்கு அதிமுக விட்டு திமுக இணைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இந்த அரசியல் வந்தாலே கட்சி விட்டு கட்சி மாறுறது இயல்பாயிடுச்சு போச்சுங்க. எல்லாமே இதுமாரி தான் நடக்குது எல்லா வருஷமும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை முன்னாள் அதிமுக எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமான் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதிமுக விட்டு ஏன் காரணம் கேட்டால், அதிமுக மதவாத கட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால தான் நான் வந்தேன். என் கூட நான் மட்டும் இல்லை, நிறைய எம்எல்ஏகள் வர போகிறாங்க. நீங்கள் வேணால் பொறுத்து பாருங்கள். அதிமுகவில் இருக்கிற முக்கால்வாசி எம்எல்ஏகள் இப்போ பார்த்தீங்கன்னா திமுக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காங்க. இந்த பாஜகவுடன் கூட்டணி வச்சதுலேருந்தே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மதவாத கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குங்க. 2026 தேர்தலில் நீ எங்கள் கூட வாங்க, எங்கள் கட்சிக்கு வாங்க, உங்களுக்கு முக்கிய பொறுப்பு தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வார்த்தை குறித்து பேசிகிட்டு இருக்கா தகவல் இருக்குங்க. அதுவும் யார் கூட பார்த்தீங்கன்னா பொன்முடி, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு கிட்டலாம் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக பேசிகிட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. இந்த கட்சி விட்டு கட்சி மாறுறது இந்த அரசியலில் ரொம்ப ரொம்ப இயல்பாக போச்சுங்க. அது நம்ம நிறைய சமீபத்தில் நிறைய செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இது திமுகலேருந்து அதிமுக வராங்க, அதிமுகலேருந்து திமுக வராங்க. அப்போ 2026 தேர்தல் என்ன தான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் கட்சி ஒன்று ஆரம்பித்து திமுகவை ரொம்பவே விமர்சிச்சுட்டு வந்துட்டுருக்காருங்க. நம்மளுக்கு அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசிட்டு வந்துட்டுருக்காரு. 2026 தேர்தல் அவரும் கொஞ்சம் பார்க்கும்படி ஒரு கட்சியாக வருங்க. ஏன்னா முதல்வர் வேட்பாளராக பார்த்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள், அப்புறம் செந்தமிழ் சீமான் அவர்கள், 4 பேர் பார்த்தீங்கன்னா இந்த 2026 தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்ற அணிகளாக கூட்டணியோடு நிற்பாங்க. அதுதாங்க நடக்க போகுது. இந்த மாதிரி இருக்கும்போது 4 பேரில் யாருக்கு ரொம்ப ஓட்டுகள் வியும், யார் தான் போராடி ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்ற மாதிரி இந்த வாட்டி எலெக்ஷன் இருக்காதுங்க. 2021 மாதிரி கண்டிப்பாக ஈஸியாக இந்த வாட்டி எலெக்ஷன் இருக்காதுன்னு தான் மக்களோட கருத்து கணிப்பு வந்துட்டுருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடிகர் விஜய் நிறைய இளைஞர்கள் ஓட்டு இஸ்த்துட்டாருன்னு சொல்லாங்க. எல்லா கட்சியிலேருந்தே இளைஞர்கள் ஓட்டு வந்திருக்கு. முக்கியமாக திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, பாமக இந்தமாரி கட்சிகள் இருந்து நிறைய ஓட்டுகள் வாங்கிட்டார். அவர் பக்கம் இழுத்துட்டாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக 2026 தேர்தல் ஈஸியாக இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வலிமையான கடுமையான போட்டி இருக்கும். பொறுத்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 2026 தேர்தல் நான் சொன்ன அந்த 4 பேரில் உங்கள் ஓட்டு யாருக்கு? உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப், லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.